வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைன் சில அமெரிக்க ஆயுதங்களை ரஷ்ய பிரதேசத்தில் சுட அனுமதிக்கும் புதிய அமெரிக்க கொள்கை உக்ரைனில் நடந்த சில ரஷ்ய தாக்குதல்களை குறைக்க வழிவகுத்தது. உக்ரைன் ரஷ்யாவுக்குள்ளே சில முக்கியமான விமான தளங்களை தாக்கும் விதத்தில் வரம்பை நீடித்துள்ளது என்று 2 உக்ரைனிய அதிகாரிகள் தெரிவித்தனர். அந்த விமான தளங்கள் ரஷ்ய விமானப்படை உக்ரைனில் தாக்குதல் நடத்த அனுப்பும் விமானங்களை அனுப்பும் விமான தளங்கள். அங்கிருந்து புறப்படும் ரஷ்ய விமானங்கள் உக்ரைனில் குண்டுகளை வீசுகின்றன. உக்ரைன் பொதுமக்கள் இலக்குகளில் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்துகின்றன. உக்ரைன் எல்லையிலிருந்து ரஷ்யாவுக்குள் 300 கிலோமீட்டர் தொலைவில் சுடுவதற்கு அமெரிக்கா அனுமதி அளித்துள்ளதாக உக்ரைனிய அதிகாரிகள் தெரிவித்தனர். அமெரிக்க அதிகாரிகள் இந்த வரம்பை குறிப்பிட மறுத்துவிட்டனர். ரஷ்ய படைகள் உக்ரைனிய பகுதியை கைப்பற்றும் முயற்சிக்காக ரஷ்யாவுக்குள் பயன்படுத்தும் விமான தளங்கள் மீது அமெரிக்கா வழங்கிய ஆயுதங்களை உக்ரைன் சுட அனுமதிக்க ஒப்புக்கொண்டதாக பென்டகன் செய்தி தொடர்பாளர் மேஜர் சார்லி ட்ரீஸ் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, இது புவியியல் தொடர்பானது அல்ல. எமது கொள்கை உக்ரைனுக்குள் ரஷ்யா தாக்குதல் நடத்தக்கூடாது என்பதுதான். ரஷ்யா தனது பிரதேசத்தில் இருந்து உக்ரைனை தாக்கினால் அல்லது தாக்கப் போகிறது என்றால் உக்ரைன் எல்லைகளுக்கு அப்பால் ரஷ்யாவுக்குள் உள்ள இலக்குகளை தாக்கும் திறனை நாம் கொடுக்க வேண்டும். ரஷ்ய விமானங்கள் உக்ரைனிய வான் பகுதியில் தாக்குதல் நடத்தினால் அவற்றை தாக்குவதற்கு அமெரிக்கா வழங்கிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்த உக்ரைனுக்கும் அனுமதி உண்டு என்று டீட்ஸ் கூறினார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலைவன் பிபிஎஸ்க்கு அளித்த பேட்டியில் இந்த விஷயத்தை விளக்கிய போது, இது புவியியல் பற்றியது அல்ல, இது பொது அறிவு பற்றியது. ரஷ்யா தனது எல்லையில் இருந்து உக்ரைனை தாக்கினாலோ அல்லது தாக்கப் போகிறது என்றாலோ எல்லைக்கு அப்பாலிருந்து தாக்கும் படைகளுக்கு எதிராக உக்ரைனை தாக்க அனுமதிப்பது மட்டுமே அர்த்தமுள்ளதாக இருக்கும். வாஷிங்டன் சில மேற்கத்திய ஆயுதங்களை பயன்படுத்தி ரஷ்ய பிரதேசத்தை தாக்க உக்ரைனின் கோரிக்கைகளை அங்கீகரித்ததிலிருந்து 3 வாரங்களில் உக்ரைனிய தாக்குதல்களின் முடிவுகள் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை காட்டுகின்றன. ரஷ்ய விமானப்படை தமது விமானங்களை தமது வழமையான விமான தளங்களில் இருந்து வெளியேற்றியுள்ளது. வாஷிங்டனை தளமாக கொண்ட சிந்தனை குழுவான ISW ரஷ்யாவில் உக்ரைனின் அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்துவதை அனுமதிக்கும் அமெரிக்க கொள்கை ஒரு பெரிய அளவிலான சரணாலயத்தை திறம்பட உருவாக்கியுள்ளது என்று இந்த மாதம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிலிருந்து உக்ரைனை தாக்குவதை தடுக்க முடியாது என்ற சித்தாந்தத்தை அமெரிக்க கொள்கை முடிவு உடைத்துள்ளது. உக்ரைனிய பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் ரஷ்யாவுக்குள் தாக்குதல் நடத்த அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான அனுமதி நிச்சயமாக விஷயங்களை மாற்றிவிட்டது என்று கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, எதிரி நிச்சயமாக அதை உணர்ந்தார், குறிப்பாக நேரடியாக முன்வரிசையில் உணர்ந்தார். அத்துடன் ரஷ்யாவுக்குள் வெளிநாட்டு ஆயுதங்களை வைத்து தாக்குதல் நடத்தினால் ஆயுதம் கொடுத்த நாடுகளையும் தாக்குவோம் என்ற ரஷ்ய மிரட்டல் வெத்து மிரட்டல் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. மற்ற நாடுகளை தாக்கும் சக்தி ரஷ்யாவுக்கு இருந்தால் உக்ரைனில் அவர்கள் கைப்பற்றப் போவதாக கூறிய 4 பிராந்தியங்களையும் இப்போது கைப்பற்றி இருக்க வேண்டும். அதையே அவர்களால் செய்ய முடியவில்லை. இந்த லட்சணத்தில் மற்றொரு நாட்டை தாக்க முடியுமா என்று குறிப்பிட்டார். ஆனால் அதிகாரி மேலும் கூறிய போது, வரம்பு மீறி தாக்குதல் நடத்தும் ஆயுதங்கள் போதுமானதாக இல்லை என்றும் குறிப்பிட்டார். ISW அதன் அறிக்கையில் உக்ரைனின் பொதுமக்களின் பெரும் இழப்பை கண்ட ஒரு போரில் ரஷ்யாவின் நன்மையை குறைக்க இன்னமும் பலவற்றை அமெரிக்காவால் செய்ய முடியும் என்று கூறியது. அமெரிக்க கொள்கை மாற்றம் சரியான திசையில் ஒரு படியாக இருந்தாலும் அது போதுமானதாக இல்லை மற்றும் அளவில் ரஷ்ய நடவடிக்கைகளை சீர்குலைக்க முடியாது என்றும் அந்த அறிக்கை கூறியது. அவர்களது கூற்றின்படி இப்போது கொடுக்கப்பட்ட ஆயுதங்களில் 300 கிலோமீட்டர் தாக்குதல் வீச்சை விட அதிக வீச்சுள்ள ஆயுதங்களையும் அமெரிக்கா கொடுக்க வேண்டும். அதையும் போதிய எண்ணிக்கையில் கொடுக்க வேண்டும். ISW அமைப்பு கூறுவது உண்மைதான் என்றாலும் அமெரிக்க கொள்கை வகுப்பாளர்களின் திட்டம் வேறு. அவர்களது திட்டம் ரஷ்யாவை முழுமையாக பலமிழக்க வைத்து பல்லு பிடுங்கப்பட்ட பாம்பாக மாற்றுவது. அதற்கு ரஷ்யாவுக்கு அதிகளவில் இழப்புகளை ஏற்படுத்த வேண்டும். அதை சிறிது சிறிதாக செய்வதே அமெரிக்க நலனுக்கு முக்கியமானது. அதனால்தான் உக்ரைனுக்கு 35 கிலோமீட்டர் தாக்குதல் வீச்சுடைய ஆயுதங்களுடன் தொடங்கினார்கள். இப்போது அது 300 கிலோமீட்டராக வளர்ந்துள்ளது. இதில் போதுமான அழிவை ஏற்படுத்திய பின்னரே அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும். ஒரு விஷயத்தை மறக்கக்கூடாது. சோவியத் யூனியனை அழிக்கவே நேட்டோ அமெரிக்காவால் தொடங்கப்பட்டது. சோவியத் யூனியனில் உக்ரைனும் ஒரு அங்கம்தான். உக்ரைன் ரஷ்யாவை தாக்குகிறது என்றால் ஒரு கை மற்றொரு கையை வெட்டுகிறது. இதில் அமெரிக்காவுக்கு சேதமில்லை, கைகளை செயலிழக்க வைக்க வேண்டும் என்பதே முக்கியம். அதை அமெரிக்கா நுணுக்கமாக திட்டமிட்டு செய்கிறது.
அமெரிக்க வலையில் புட்டின் தாமாகவே போய் வீழ்ந்தார். அமெரிக்க கொள்கையில் மாற்றம் ஏற்பட்டதிலிருந்து உக்ரைனின் இரண்டாவது பெரிய நகரமான கார்கிவ் பல மாதங்களாக ரஷ்ய ஏவுகணைகளின் இடைவிடாத தாக்குதல்களுக்கு பின்னர் மிகவும் தேவையான ஓய்வை அனுபவித்ததாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர். ஜூன் தொடக்கத்தில் ரஷ்யாவின் பெல்கரோட் பகுதியிலிருந்து எல்லைக்கு அப்பால் ரஷ்ய S-300, S-400 வான் பாதுகாப்பு சாதனங்களில் அமெரிக்கா வழங்கிய ஹைமார்ஸ் ராக்கெட் அமைப்பை பயன்படுத்தி உக்ரைனிய தாக்குதல்கள் தொடங்கியது என்று ISW தெரிவித்துள்ளது. S-300 மற்றும் S-400 ஏவுதளங்களை தாக்கியதன் மூலம் கார்கிவ் நகரத்தின் மீதான ஏவுகணை தாக்குதல்கள் மே மாதம் 25 இருந்து இம்மாதம் இதுவரை 0 குறைக்கப்பட்டுள்ளன என்று கார்கிவ் மேயர் இகோர் டெரகோவ் கூறினார். அமெரிக்க கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டவுடன் ரஷ்ய எல்லையிலிருந்து வரும் 19 மைல் தொலைவில் உள்ள நகரத்தில் நிலைமை பெருமளவில் மாறியது என்று டெரகோவ் கூறினார். இதைத்தான் அமெரிக்கா எதிர்பார்த்தது, அது நடக்கிறது. அமெரிக்கா உண்மையில் யாரை வைத்து யாரை வீழ்த்துகிறது என்பதை புட்டின் புரிந்து கொள்ளாதவரை அமெரிக்க கொடி சோவியத் யூனியனில் பறக்கும். புட்டினுக்கு இன்றைய தேதி வரை புரியவில்லை என்பதே அமெரிக்காவின் வெற்றி.